வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஜூன் 3ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்பட போவது இல்லை அப்படின்னு மாநில அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இது எந்தெந்த மாநிலங்களுக்கு பொருந்தும், எந்த மாதிரியான வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்காது என்பது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் காற்று மாசுபாடு அதிகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூலை மாதம் முதல் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப அனுமதி இல்லை, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தகவல் சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவில் காற்றின் தரம் குறைந்து வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் வாகன மாசுபாடு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் காற்றின் தரத்தை கணிசமாக மேம்படுத்தி மாசுபாட்டின் அளவை குறைக்கும் முயற்சியில் ஒவ்வொரு மாநிலமும் இறங்கி இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, பழைய அல்லது மாசுபாடு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களை குறைக்கும் நோக்கில் அந்த குறிப்பிட்ட வாகனங்களுக்கு எரிபொருள் கிடைப்பதை நிறுத்த அந்தந்த மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் காலாவதியான வாகனங்கள் மற்றும் காற்று மாசுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய சில தொழிற்சாலைகள் மற்றும் மிகவும் பழமையான வாகனங்கள் முக்கிய பங்காக இருக்கின்றன என்பதை உணர்ந்து நகரம் முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் இத்தகைய வாகனங்களுக்கு இனி எரிபொருள் வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. வரக்கூடிய ஜூலை 1 முதல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான டீசல் வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கும் டெல்லி மற்றும் சில மாநிலங்களில் பெட்ரோல் அல்லது சிஎன்ஜி நிலையங்களில் எரிபொருள் நிரப்புவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட உள்ளது. இந்த முடிவு காற்று தர மேலாண்மை ஆணையத்தின், அதாவது CAQM அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய நேரடி அறிவுறுத்தலின்படி அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை இந்தியாவில் முதலாக டெல்லி அரசு மாநிலம் முழுவதும் செயல்படுத்த தீவிரமாக ஆணைகளை பிறப்பித்து வருகிறது. இந்த புதிய கொள்கையை திறம்பட செயல்படுத்துவது உறுதி செய்வதற்காக டெல்லி அரசு நகரம் முழுவதும் உள்ள அனைத்து பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி நிலையங்களிலும் அதிநவீன தானியங்கி எண் தகடு அங்கீகாரம் உள்ள ANPR அப்படின்னு சொல்லக்கூடிய கேமராக்களை நிறுவியிருக்கிறது. இன்னும் 10 முதல் 15 நிலையங்களில் மட்டுமே இந்த மேம்பட்ட கண்காணி அமைப்புகள் பொருத்தப்படவில்லை என்றும் விரைவில் அங்கும் இந்த கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் டெல்லி அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கேமராக்கள் வாகன எண்களை தானாகவே பதிவு செய்து அடையாளம் காணும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எரிபொருள் நிரப்ப முயற்சிக்கும் ஒவ்வொரு பழைய வாகனத்தின் வயதையும் கண்டுபிடித்து அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பை ஒரு வாகனம் மீறினால் இந்த அமைப்பு எரிபொருளை நிரப்பும் செயல்முறை தானாக தடுக்கும். இதன் மூலம் நகர எல்லைக்குள் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை திறம்பட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்ப தலையீடு மனித பிழையை குறைத்து புதிய விதிமுறைகளுடன் இயங்குவதை உறுதி செய்கிறது. இந்த விதிமுறைகளை மீறினால் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வயது வரம்பிற்கு அப்பால் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப முயற்சிக்கும் வாகன உரிமையாளர்கள் மோட்டார் வாகன சட்டம் 1989 கீழே சட்ட நடவடிக்கையுடன் வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு கடுமையாகவே சொல்லியிருக்காங்க. அதே போல வாகனங்களை நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்ல NOC, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பெற்று இருக்க வேண்டும். டெல்லியில் பழைய வாகனங்களை குறைப்பதற்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடுமையான கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் அதிகமான சுற்றுச்சூழல் நட்பு வாகனங்கள் இயங்குவதை ஊக்குவிக்கிறது. மக்களே, இந்த விதிமுறைகள் கூடிய விரைவில் காற்று மாசுபாடு இருக்கக்கூடிய
மற்ற மாகாணங்களுக்கும் நடைமுறைக்கு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.